ரதியா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா பொட்டேட்டோ கறிவேப்பிலை ஃப்ரை பண்ண போகிறேன். இது மசாலா ஃப்ரை தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு அக்கா எடுத்திருக்கேன்ப்பா. இது நல்லா அலசி தான் வச்சுருக்கிறேன். பொட்டேட்டோ தோல் சீவிட்டு எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அக்கா இப்போ பொட்டேட்டோ ஒரு குக்கரில் போட்டுட்டேன். ஒரு ஆஃப் கிளாஸ் குட்டி கிளாஸில் ஆஃப் கிளாஸ் 50 மில்லி வாட்டர் இருக்கும். அதை ஊற்றிட்டு ஒரே விசில் தான், வேகவே ரொம்ப வேகக்கூடாதுப்பா. ஆஃப் வேக்காடை ஆஃப் ஆயில் வேக வச்சு தான் போதும். இப்போ அக்கா குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு விசில் போதும், ஹை ஸ்பீடு வச்சு ஒரே ஒரு விசில் தான், ரொம்ப வேகக்கூடாது. இதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். நம்ம கறிவேப்பிலை உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக, பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதிகமாக இதுக்கு மல்லித்தூள் வேணும். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு 4 கிராம்பு, 2 ஸ்டார் பூவில் ஒரு 2 இது எடுத்துருக்கேன், கொஞ்சோண்டு பட்டை. இப்போ வந்து கல் உப்பு தான் அக்கா போடுவேன். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு. இதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு 1/2 கிளாஸு குட்டி கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸ் வாட்டர் ஊற்றி நல்லா சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ அக்கா நல்லா நைஸாக சுற்றிட்டு வந்துடுச்சேன். அது எல்லாம் பவுட்ரு தான், நம்ம மிளகாய் தூளாக தானே போட்டிருக்கிறோம். அந்த பட்டை கிராம்பு தான் சுற்றணும். இதில் வாட்ரு ஊற்ற வேணாம், ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குல கொஞ்சோண்டு வாட்டர் இருக்கும் இல்லையா, அதை அப்புறமா மிக்ஸி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு இந்த அளவில் ஒரே ஒரு விசில் தான், இந்த அளவு வெந்தால் போதும். இந்த பாருங்கள், போதும், அவ்வளோதான். நம்ம வந்து அதை வேக வச்சு அதை எடுத்து ஆற வச்சுருக்கிறோம். அதோட தண்ணியை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை கொஞ்சம் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் தான் வந்துச்சு. அக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சதுலேருந்து வடிகட்டிட்டு மறுபடியும் ஒரு 1/4 கிளாஸ், மொத்தம் 1/2 கிளாஸ் வாட்டர் வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இந்த மசாலாவில் ஊற்றி மசாலா கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லா டீஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடை சட்டி அக்கா அடுப்பில் காய வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து பூண்டு ஒரு 4 பல்லு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடணும். இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக கூட ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸி அலசி ஊற்றியாச்சு. நல்லா மசாலா கொதிச்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், அந்த பொட்டேட்டோவை போட்டுருவோம். இந்த டேஸ்ட்டில் அக்கா வந்து வெறும் சிக்கனை இப்படி பண்ணுவேன் அக்கா. அதனால் வீட்டில் பொட்டேட்டையும் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறனால பிள்ளைங்களுக்கு நல்லா சிக்கன் மட்டன் சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருக்கும். இது மட்டன் ருசியில் வந்துடும். மட்டனும் சிக்கனும் என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அந்த ருசி தான் வரும்பா. வேறு எதுவும் இதுக்கு போட தேவையில்லை. கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டு நம்ம தாளிக்க மாட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் பரட்டி அப்படி வேகணும். இதில் கொஞ்சம் சால்ட் இருக்கான்னு நீங்கள் இப்போயே பார்த்துக்கலாம். அக்காவுக்கு கரெக்டான சால்ட்டு, உங்களுக்கு தேவைன்னா சால்ட்டு காரம் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க, ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வரணும். நல்லா உருளைக்கிழங்குல அந்த மசாலா சால்ட்டு எல்லாமே நல்லா பிடிச்சிரும். இதுக்கு கறிவேப்பிலை இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். இது வந்து கறிவேப்பிலை பொட்டேட்டோ தான், அதனால் உருளைக்கிழங்கு இந்த கறிவேப்பிலையும் தான் ரொம்ப வாசனை கொடுக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். இன்றைக்கி அக்கா கிட்ட ஒரு கைப்பிடி அளவு தான் இருந்தது. இது நல்லா ஃப்ரை ஆகும்போது பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டி கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. நல்லா எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். அக்கா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். நல்லா டேஸ்டியாக இருக்கும்பா. இது நம்ம லெமன் சாதம், கர்ட் ரைஸு, சாம்பார் சாதம், கிள்ளி மிளகாய் சாம்பாருக்கு, இப்போ வெறும் பருப்பு குழம்பு வைக்கிறோம்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். கலர் மாறிடுச்சுல, மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த எண்ணெய் கொஞ்சம் அப்படியே ஊறி வெளியே வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம அப்படியே இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை ரெடி. ரதியக்கா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு, சாம்பார் சாதம், வெறும் ஒயிட் ரைஸில் கூட நீங்கள் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.